தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால என் மீனராசி பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷமாக தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பு மூலமாக மீனராசி பிள்ளைகள் உலக அளவில் மிகப்பெரிய நல்ல மனுஷங்கன்னு பேர் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய நற்பெயர் அதிகரிக்கப் போகிறது. இந்த வருஷத்தில் நல்ல மனிதர்களுடைய சிநேகிதம் ஏற்பட போகிறது. மீனராசிக்கு உயர்ந்த எண்ணங்கள் ஏற்பட போகிறது. எண்ணத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் பெருகப் போகிறது. தடுமாற்றங்கள் விலகி நல்லது நடக்கப் போகிறது. இதெல்லாம் மீனராசிக்கு அமோகமாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை மனசில் ஒரு அமைதி கிடைச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு மன அமைதியை கொடுக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் தீரும். மனசு ஒரு சந்தோஷத்தை அடையும். ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு வரும். சின்ன சின்ன முதல்ல சும்மா பேருக்கு கோயிலுக்கு போனவங்களாம் இப்போ உண்மையாக ரொம்ப கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. கோயில் நிம்மதியாக போயிடும். அது கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு போகிறத விட கூட்டம் இல்லாத கோயில் எங்கே இருக்குன்னு தேடி போக ஆரம்பிச்சிடுங்க மீனராசிக்காரர்கள். பண வரவுகள் அதிகரிக்கும். சம்பாதித்தத்தை பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும். பணம் மஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி நம்ம பெருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி பணத்து சம்மந்தமாகவே சிந்தனையை உண்டாக்க போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் இல்லறத்தில் சந்தோஷம் ஏற்படும். இல்லறமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லற யோகம் ஏற்படும். இல்லைவா சுவாமி, எனக்கு இல்லறம்லாம் போச்சு சுவாமி, குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னவங்களாம் இப்போ நிம்மதியாக இருக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கணவன் மனைவியில் இப்போ ஒன்று சேர போகிறீங்க. சில பேருக்கு 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். நல்ல நட்புகள் ஏற்படும். காதல் மலரும். எதிர்பார்த்த கடந்த காலத்தில் நடந்த காதல்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக போயிருக்கும். இப்போ வரக்கூடிய காதல் சந்தோஷமாக நிலையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலை திறமை ஏற்படும். உங்கள் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஆர்ட், ஏதோ ஒரு திறமை, அது மியூசிக்காக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன வேணாலும் இருக்கலாம். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாம் ஃபஸ்ட் கிளாஸாக பிச்சு பெடல் எடுக்க போகிறீங்க. ஸோ கும்பராசிக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போது, உங்கள் திறமைக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போது தைரியமாக உங்கள் திறமையை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. எனக்கு இந்த திறமை இருக்குன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். அப்போ புதிய வாய்ப்புகளை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறான். இந்த வருஷத்தில் நிறைய கனவு காண வேண்டிய விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அதே கனவுகளை மட்டும் வெளியில் சொல்லாதீங்க. திறமையை சொல்லி வேலை கேட்குறது வேற, கனவை சொல்லி வேலை கேட்காதீங்க. அது படிக்காது, அது பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா அந்த கனவை ஒரு மனசில் ஒரு பாராயணமாக வச்சுக்கிட்டு அந்த கனவை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, அது நடக்கும். எல்லா இடத்துலையும் கவனமாக இருங்க. ஏன்னா பாசிட்டிவ் சொல்கிறத விட நெகட்டிவ் இருக்குது. எல்லா இடத்துலையும் கவனமாக இருங்க. ட்ராவலில் ஃபஸ்ட்டு கவனமாக இருங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, வேகமாக போக வேண்டாம். பயணங்களில் அனுகூலம் வேணும் அப்படின்னா பயணத்தில் நிதானம் தேவை. மறதிகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால பொருட்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. அடிக்கடி உடல் சோர்வுகள் ஏற்படும். பழைய மாதிரி உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனால் இந்த உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஹாட் வாட்டர் நிறையா குடிங்க. பசி எடுக்கும் போது சாப்பிடுங்க. தேவையில்லாமல் நிறைய நொறுக்கு தீனிகள் சாப்பிட வேண்டாம். முக்கியமாக இரவு நேரங்களில் உணவுகளில் சாப்பிடும்போது இந்த அரிசி சாப்பிட்றத நிப்பாட்டிங்க. நல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் இந்த வருஷத்தில் இரவுல வேண்டாம். செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. செலவுகள் என்ன பண்ணணும்னா நல்ல செலவுகளாக அமையும். அந்த நல்ல செலவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய லாபத்தை இந்த நல்ல செலவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்படி கவுளி அடிக்குது பார்த்தீங்களா? இப்போ பள்ளி சொல்லுக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட மீனராசிக்கு இது ஒரு குட் டைம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அமையப்போகிறது. எதிர்பார்த்த யோகங்கள் அமையப்போகிறது. தெய்வ அனுகிரகத்தினால மீனராசி கடந்த காலத்தில் நடைபெற்ற கசப்பான பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விலகப் போகிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்த காலத்து சில விஷயத்தை என்னால் மறக்க முடியல சுவாமி அப்படின்னு சொன்ன பிள்ளைகள்லாம் இந்த வருஷத்தில் கடந்த கால நினைவுகள்லேருந்து மறந்து நல்ல விஷயங்களுக்குள்ளே இறங்கி முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. மிகப்பெரிய லாபத்தை மீனராசி பெற போகிறீங்க. சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கு இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானை இந்த வருஷத்தில் அவசியம் வியாழக்கிழமை திங்கக்கிழமை சிவனை வழிபாடு பண்ணுங்கள். மண்டே, தேர்ஸ்டே
சிவனை வழிபாடு பண்ணுங்கள். குருவுடைய ஆதிக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நட்பு மூலமாக அழகாக உங்களுடைய விஷயங்களை நகர்த்தலாம். தயங்கி நிற்காதீங்க, தைரியமாக இருங்க, நல்லது நடக்கும். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மன தைரியம் இந்த வருஷத்தில் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா, இந்த 11 நிமிஷம் ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க. 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும். 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதமும் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது. அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம். கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு, அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட் ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க. அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கிடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும்
மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள் அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.